எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம வீட்டில் வந்து இன்னைக்கு அரிசி பருப்பு சாதம் தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். அதுக்கு முதல்ல அரிசியையும் துவரம் பருப்பையும் எடுத்து தண்ணி ஊற்றி நல்லா கழுவி 1/4 மணி நேரம் ஊற வைக்கணுங்க. அதுக்கப்புறம் அடுப்பை பற்ற வச்சு மஞ்சட்டியை அடுப்பில் வச்சு நல்லெண்ணெய் சேர்த்து நல்லெண்ணெய் சூடானோடனே கடுகு, பட்டை மிளகாய், பச்சை மிளகாய், பெருங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கி விடணுங்க. மிளகாய் வதங்கினோடனே சின்ன வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கி விடலாங்க பொன்னிறமாக வர வரைக்கும். அதுக்கப்புறம் தக்காளி, பூண்டு, கருவேப்பிலை, மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா வதக்கி விடுவாங்க. உப்பு சேர்த்து ஒரு வதக்கி தண்ணி சேர்த்து மூடி வச்சுக்கலாங்க. அப்புறம் கொதி வந்தோடனே 1/4 மணி நேரம் ஊற வச்ச அரிசி பருப்பை சேர்த்துக்கலாங்க. அரிசி சேர்த்து ஒரு கிண்டி விட்டு மூடி வச்சுக்கலாங்க. ஒரு 10 நிமிஷம் சென்று திறந்து பார்த்தோம்னா சோறு வெந்திருக்கான்னு பார்த்துட்டு அப்புறம் ஒரு 2 கரண்டி தேங்காய் எண்ணெய் சேர்த்து தம்மு போட்டு ஒரு 10 நிமிஷம் சென்று இறக்குனா அரிசி பருப்பு சாதம் ரெடிங்க. அதுக்கப்புறம் என் பையனுக்கு நான் சாப்பாடு பரிமாறினாங்க. என் பையனும் சாப்பிட்டு பார்த்துட்டு சாப்பாடு சூப்பராக இருக்குமான்னு சொன்னாங்க. இது போல் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கங்க. நன்றி, வணக்கங்க. அடுத்த வீடியோவில் பார்ப்பாங்க.